சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க பெருசாக 6, 7, 5, 6, 7 ஆகிய 4 இடங்கள்ல இருப்பார். 5ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருப்பார். 6ஆம் இடத்துல அவரே வளர்பிறை அமைப்பில் அப்படியே பூரணமாக நல்ல விதமாக இருப்பார். 7ஆம் இடத்துல அவர் பௌர்ணமி சந்திரனாகவே வந்துடுவார். உங்க ராசிநாதன் வேற வலிமையாக இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஜாம்னு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. 6, 7 அந்த மாதிரியான அமைப்புகளில் அவர் இருக்கிறது பெரிய அளவில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, வேலையில் நல்லா இருக்கிறது, தொழிலில் நல்லா இருக்கிறது, வருமானங்கள் கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு, முக்கியமாக குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்படக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய இந்த 3 நாட்களும் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்காக நம்ம செய்யக்கூடிய எதுவும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். நடுப்பகுதியில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களை எதிரியாக நினைக்கக்கூடியவர்கள் எல்லாரிடமிருந்து நீங்கள் இப்போது வெற்றியை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. யார் யாரெல்லாம் உங்களை பொறாமையின் காரணமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் அப்படியே தவிர்த்து விட்டு வெற்றி நடை போடக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே வலிமையாக இருக்கின்றன. வாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி நிலையில உட்காந்து உங்க ராசியை பார்க்கிறார். இதுவும் ஒரு கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு. உடல் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல சிம்மராசிக்காரர்களுக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில ராசி இருக்கிறதுனால தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு. காதல் நிறைவேறும், கல்யாணம் நடக்கும், கல்யாணத்திற்கான உறுதிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இழந்தவைகளிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக இழந்தவைகளை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு என இந்த வாரம் முழுவதுமே சீரான வளர்ச்சி இருக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.